ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்எஸ்டி விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸ் அப்ப ஹார்திக் பாண்டியா வரல, அதுக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ் தான் வந்தாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டா அவர் நாட் வெல், அதனால இன்னைக்கு கேப்டன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் சூஸ் டு பவுல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ்ல 3 சேஞ்சஸ் பண்ணாங்க. ராஜ் பாவா, பாஷ், அதுக்கப்புறம் தீபக் சகர். இன்னைக்கு முக்கியமான ரோல் என்னன்னா ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் பிளேயரா வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு கன்ஃபார்மா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஓபனர் ரோஹித் சர்மா தான். மிச்சல் மாஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு 6 ஒரு 4ஓட சூப்பரா ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் 3வது ஓவர் தீபக் சகருக்கு கொடுக்கவே இல்லை. ஜாஷ் இங்கிலீஷ் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. 5 பாலுக்கு 13 ரன் அடிச்சிட்டாரு. 3வது ஓவர் கசான்ஃபர் ஓவர்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்த நிக்கோலஸ் பூரான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, வந்ததுலேருந்து 6ஆவே அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. 5வது ஓவர் போட வந்த கசான்ஃபர் ஓவர்ல தொடர்ந்து 3 6 அடிச்சிட்டாரு. ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த நிக்கோலஸ் பூரான் என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னைக்கு மொரட்டு ஃபார்ம். அவரு அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. நிறைய பவுண்டரிஸ் வரும் அப்படின்னு நினைச்சா 6 தான் அதிகமா அடிச்சாரு. கடைசியா பவர் பிளேல 6 ஓவருக்கு 90 ரன், ஒரு விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. இன்னைக்கு 2 பேருமே சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. நிக்கோலஸ் புரான் நல்லா ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சில் மாஸ் இன்னொரு சைடு அடிக்கிறது தெரியவே இல்லை. இந்த சீசன்லயே எல்எஸ்டிக்கு இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோரு. அதுவும் இன்னைக்கு மட்டும்தான் நல்லாவும் ஆடி இருக்காங்க. இன்னைக்கு நிக்கோலஸ் புரான் அடிச்ச அடியில 16 பாலுக்கே 50 வந்துட்டாரு. இன்னைக்கு அவர் 50 அடிச்சு செலிப்ரேட் பண்றப்ப அவரோட ஓனரு அதுக்கு மேல செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு சூப்பரா ஆடின நிக்கோலஸ் புரான் 21 பாலுக்கு 63 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு நிக்கோலஸ் புரான் ஃபார்முக்கு வந்தது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு மொத்தமா 8 6 ஒரு 4 அடிச்சிருந்தாரு. 6லயே 50 ரன் கிட்ட வந்துட்டாரு. இன்னொரு சைடு நிதானமா ஆடிட்டு இருந்த மிச்சில் மாஸ் 25 பாலுக்கு 44 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. இன்னைக்கு பாஷுக்கு 2வது விக்கெட்டு. பாஷ் இன்னைக்கு சூப்பராகவே போட்டுக்கிட்டு இருக்காரு. ரிஷப் பண்ட் வந்த உடனே 4 பால் டாட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நல்லாவே ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. குட்டிக்காரன் அடிச்சலாம் 6 அடிச்சாரு. மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் ஃபார்ம் அவுட் ஆன எல்லாரையுமே திருப்பி ஃபார்முக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்ப 10 பாலுக்கு 15 ரன் அடிச்சு ரிஷப் பண்ட் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அடுத்ததா வந்த யங்ஸ்டர் ரகுவன்ஷி வந்த பாலே நோ லுக் ஷாட்ல 6 அடிச்சாரு. பார்க்கவே செமையா இருந்துச்சு. அந்த ஒரு 6க்கு அப்புறம் ஸ்லோவா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. 7 பாலுக்கு 11 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ரகு சூப்பராகவே பவுலிங் போட்டாரு. பேட்ஸ்மேனோட பேட்டில் பட்டு அப்புறமா கேட்ச் குடிச்சாங்க. அது அவுட்டு தான். பேட்டில் பட்டு பேட்டில் பட்டா அவுட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுலர்ஸ்க்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேட்டில் பட்டா அவுட்டுன்னு அதை மாற்றிருக்காங்க. ஒரு சைடு மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்க எய்டன் மார்க்ரமுக்கு பேட்டில் படவே இல்லை. அவர் சிங்கிள் மட்டும்தான் ஆடிட்டு இருந்தாரு, பவுண்டரிஸ் அடிக்கல. 280 260 போக வேண்டிய ஸ்கோரை கடைசியா 20 ஓவருக்கு 228க்கு 5 விக்கெட் விட்டுருந்தாங்க. முகமது ஷமி இறக்கி விட்டாலாவது ஒரு 6 அடிச்சிருந்திருப்பாரு. மும்பை இந்தியன்ஸ் பவுலர் என்னதான் 10 ஓவருக்கு அதிக ரன் கொடுத்திருந்தாலும் அடுத்த 10 ஓவர்ல கண்டெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஃபீல்டர்ஸுமே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. என்னடா 228 போயிடுச்சே அப்படின்னு நினைக்காம நல்ல வேலை 228 தான் வந்துச்சு அப்படின்னு ஹாப்பியா தான் பவுலர்ஸ் இருக்கணும். ரோஹித் சர்மா இன்ஜுரிக்கு அப்புறம் எப்படி விளையாட போறாரு, அதுக்காக ஆடியன்ஸு நல்லா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவரா அவருக்கு எட்ஜில் தான் பவுண்டரிஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. மிடில் ஆஃப் த பேட்டில் ஒரு பவுண்டரி கூட வரவே இல்லை. இன்னொரு சைடு ரிக்லிட்டன் செம்மையாக ஸ்டார்ட் பண்ணார். 6 4 அடிச்சுக்கிட்டே இருந்தார். உடம்புக்கு போடுற பாலை சூப்பராக புல் ஷாட்டில் 6 அடித்தார். 3 ஓவருக்கு அப்புறம் ரோஹித் சர்மாவும் பால் நல்லா தெரிஞ்சிருச்சு போல கண்ணா பண்ணாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறையா பவுண்டரிஸும் 6ஸும் அடிச்சுக்கிட்டே இருந்தார். ஆவேஷ் கான் 6வது ஓவர் போட வந்தார். அதில் 21 ரன் ரோஹித் சர்மா மட்டுமே அடித்தார். ஃபர்ஸ்ட் பால் மட்டும் டாட் பண்ணி அடுத்த 2 பால் 4, அதுக்கு அடுத்த 2 பால் 6, லாஸ்ட் பால் சிங்கிள் தட்டி ஸ்ட்ரைக்கை வச்சுக்கிட்டாரு. கடைசியாக பவர் பிளே முடிகிறப்ப 6 ஓவருக்கு 71 ரன் வித்தவுட் லாஸில் இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சூப்பர் பவர் பிளே மும்பை இந்தியன்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ரிக்லிட்டன் கடந்த 2 மேட்சா செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு. இன்னைக்குமே சூப்பர் ஆடி 22 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. இன்னொரு சைடு ரோஹித் சர்மாவும் ஹிட் பண்ணதுனால 27 பாலுக்கு அவருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு.
ரோஹித் சர்மா இது வரைக்கும் 49 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த சீசன்லேயே 50வது ஹாஃப் செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு ரிக்கில்டன் 32 பாலுக்கு 83 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். அதில் 8 சிக்ஸு 6 4 அடிச்சிருந்தார். இன்னொரு சைடு ரோஹித் சர்மாவும் சூப்பராக ஆடிட்டு இருந்தார். அவருமே உடனே அவுட் ஆகிட்டார். 44 பாலுக்கு 84 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். அதில் 7 சிக்ஸு 6 4 அடிச்சிருந்தார். ரோஹித் சர்மாவும் ரிக்கில்டனும் அவ்வளோ சிக்ஸு அவ்வளோ 4 அடித்தாங்க. ஆனால் திலக் வர்மா வந்து ஒரு 4 ஒரு சிக்ஸு கூட அடிக்காமல் 13 பாலுக்கு 11 ரன் மட்டும் அடித்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். இவர் ஹார்திக் பாண்டியா திட்டினா மட்டும்தான் இவர் நல்லா விளையாடுவார் போல். இன்றைக்கும் வழக்கம் போல் 2 4 அடிச்சுட்டு சூரியகுமார் யாதவ் அவுட் ஆகிட்டார். என்ன தான் பிரச்சனை அப்படின்னு தெரில. பாண்டியா கேப்டன்ஸில் தான் இப்படி ஆடுறாரு அப்படின்னு பார்த்தா இவரோட கேப்டன்ஸ்லையுமே இப்படி தான் ஆடுறாரு. அவர் இன்னும் பழைய ஃபார்முக்கு வரவே இல்லை. கடைசியாக நம்மந்தீர் சூப்பராக ஃபினிஷ் பண்ணார். நம்மந்தீர் இன்றைக்கி அடித்த ஷாட்லாமே சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக 19வது ஓவரில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ரிக்கில்டன் கடைசி 2 மேட்சாக சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி சூப்பராக ஆடினதுனால இன்றைக்கி அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். இன்றைக்கி 32 பாலில் 84 ரன், அதில் 8 சிக்ஸு 6 4 அடிச்சிருந்தார். இவர் இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணால் மும்பை இந்தியன்ஸு பிளே ஆஃப் வர நிறையா சான்ஸ் இருக்குது. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எல்எஸ்ஜி ஓனரும் ரோஹித் சர்மாவும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு பண்ட்டு வேணாம் நீ வரியா அப்படின்னு கேட்டிருந்தாலும் கேட்டிருப்பாரு. பண்ட்டுக்கு இந்த சீசனுமே ஒழுங்கா போல, போன சீசன் தான் ஒழுங்கா போல அப்படின்னு பார்த்தா இந்த சீசனுமே ஒழுங்கா போல. கேப்டன்ஸில் மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயுமே அவர் எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணல. அடித்தா 20 ரன்னு, அதுக்குள்ளேயே அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. பேய்க்கும் சண்டை அந்த மாதிரி 9வது பிளேஸுக்கும் 10வது பிளேஸுக்கும் இன்றைக்கி மேட்ச் நடந்துச்சு. அதில் எம்ஐ ஜெயிச்சு 6 பாயிண்ட் எடுத்து 9வது பிளேஸில் இருக்காங்க. 2 மேட்ச் ஜெயிச்ச எல்எஸ்ஜி லாஸ்ட் பொசிஷனில் சும்மா கெத்தாக இருக்காங்க. ஆனால் இன்னும் 2 டீமுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேத்தமெட்டிக்கல் படி இன்னும் 2 டீமும் பிளே ஆஃப்க்கு வரத்துக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க ப்ளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.